வணக்கம். நான் பேராசிரியர் எழுத்தாளர் கார்த்திகா கவின்குமார். இன்னைக்கு குழந்தைகள் நாளை முன்னிட்டு தமிழ்நாடு சிறார் எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கத்தின் சார்பாக திருச்சிராப்பள்ளி பட்வர்த் ரோட்ல உள்ள வசந்தா மழலையர் பள்ளியில குழந்தைகளுக்கான நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில திருச்சிராப்பள்ளியோடைய 2வது கிளையான, அதாவது தமிழ்நாடு சிறார் எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கத்தின் 30வது கிளையாக உள்ள மலைக்கோட்டை கிளை தொடக்க விழாவும் சிறார் நிகழ்ச்சியும் இன்னைக்கு ரொம்ப சிறப்பாக நடைபெற்றது. இதுல கிட்டத்தட்ட ஒரு 30க்கும் மேற்பட்ட சிறுவர்கள் கலந்துக்கிட்டாங்க. பெற்றோர்களும் ரொம்ப சிறப்பாக கலந்து கொண்டாங்க. இந்த நிகழ்ச்சி அடுத்த தலைமுறைக்கான மிகச்சிறந்த ஆகச்சிறந்த முன்னெடுப்பாக இருக்கும் என்று சிறார் சங்கத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஜுபைதா. நான் குழந்தைகளுக்கான கதை சொல்லி இங்கு வசந்தம் மழலையர் பள்ளியில் இன்று குழந்தைகளுக்கு கதைகள், விளையாட்டுகள் நடைபெற்றது. சிறார் சங்கம் சார்பாக குழந்தைகளுக்கான கதைகள் மற்றும் மரபு விளையாட்டுகள் இங்கு சிறப்பாக நடைபெற்றது. பெற்றோர்களும் அவர்களுடைய ஒத்துழைப்பை எங்களுக்கு நல்கினார்கள். கதைகள் அவர்களின் மனங்களில் விதைகள் போல் ஆழமாக பதிந்து விருட்சமாக வளர வேண்டும். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் அனிதா. நான் திருச்சியில வசந்தா மழலையர் பள்ளி அப்படின்னு ஒரு பள்ளியை நடத்திட்டு இருக்கோம். கார்த்திகா மேடம் நாங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு இந்த நிகழ்வுல இங்க நாங்க ஒன்னா இணைஞ்சிருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா என்னோட உலகமும் சரி, மேடமோட உலகமும் சரி, குழந்தைங்களை சுத்தி தான் இங்க தவழ்ந்துகிட்டு இருக்கு. மேடம் குழந்தைங்களை அவங்களோட உலகத்துல அவங்களுக்கே போய் கதை சொல்லி அவங்களோட முன்னேற்றத்துக்காக அவங்க பண்றாங்க. சோ நாங்க இங்க ஸ்கூல்ல அவங்களோட ஓவரால் டெவலப்மெண்ட், அவங்களோட நடவடிக்கைகளா இருக்கட்டும், அவங்களோட முன்னேற்றங்களா இருக்கட்டும், எல்லாத்துக்காகவும் நாங்க இங்க பண்றோம். சோ நாங்க இங்க ஸ்கூலுக்குள்ள பண்றத மேடம் வெளியில இருந்து பண்றாங்க. நான் என்கிட்ட வர ஒரு 30-40 குழந்தைகளுக்கு பண்றேன். மேடம் அதை தமிழ்நாடு லெவல்ல இருக்கிற எல்லா குழந்தைகளுக்காகவும் செய்யறாங்க. எல்லாத்தையும் தாண்டி மேடம் கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தா, இன்னைய உலகத்துல குழந்தைங்க பாத்தீங்கன்னா செல்போனு, டிவி, கேட்ஜெட்ஸ், கம்ப்யூட்டர்னு அதுக்குள்ள அடிக்ட் ஆயிட்டாங்க. பட் இவங்களோட இந்த சிறார் எழுத்து உலகம் அப்படிங்கிற அந்த உலகத்துக்குள்ள அவங்க குழந்தைகளை கொண்டு வரும்போது அவங்களுக்கு இன்னொரு புது உலகம் கிடைக்குது. அவங்களுக்கு புத்தகம், புக்கு, அதுல இருக்கிற பிக்சர்ஸ், அதுல இருக்கிற ஸ்டோரிஸ். சோ அது மட்டும் இல்லாம இவங்க அந்த குழந்தைகளை கதை எழுதுறதுக்கு மோட்டிவேட் பண்றாங்க. சோ இன்னைக்கு நடந்த நிகழ்வு கூட அப்படிதான். அந்த குழந்தைங்களுக்கு அழகா ஒரு கதை சொல்லி அந்த கதை மூலியமா அவங்களுக்கு ஒரு ஆர்வத்தை தூண்டி அதுல இருந்து அவங்க என்ன கத்துக்கிட்டாங்க, அதை எப்படி இந்த சமூகத்துக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க அப்படிங்கறத அந்த குழந்தைங்களுக்கு அழகா சொல்லி கொடுத்தாங்க. அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. இந்த மாதிரி நிகழ்வுகள் நம்ம குழந்தைகளுக்கு இடையும் அடிக்கடி நடக்கணுமோ அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை எனக்கு தோன்றுச்சு. இப்போ இது நிறைய நடக்கணும். இது எதேச்சியா இன்னைக்கு எங்களுக்கு இந்த பள்ளியில இது அமைஞ்சது. இது நிறைய நடக்கணும் அப்படிங்கிறது இதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப, அதுவும் இந்த குழந்தைகள் தினத்துல இந்த குழந்தைகளோட அவங்களுக்கு ஒரு சின்ன கிஃப்ட் கொடுத்து அவங்கள மோட்டிவேட் பண்ணி பண்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இந்த நிகழ்வு இந்த பள்ளியில நடந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மேம். உங்க எல்லாரையும் சந்திச்சதுல எனக்கு ரொம்ப நன்றி. இந்த குழந்தைகளுக்காக நானும் இவங்களோட கரம் கோத்து இன்னும் நிறைய செய்யணும்னு ஆசைப்படுறேன். தேங்க்யூ.